வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள PS சீனிவாசன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் PS சீனிவாசன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க ஒசூர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட துணைத் தலைவரும் முருகன், ஒன்றிய செயலாளர் ரகுநாத், வழக்கறிஞர் பிரிவு யுவராஜ் ஆகியோர்களின் முன்னிலையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். குந்தாரப்பள்ளி கூட்ரோடு, குட்டூர், சாமந்தமலை, ராமநாதபுரம், குந்தாரப்பள்ளி, பச்சிகானப்பள்ளி, பிள்ளனக்குப்பம் காலனி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் உள்ள பெரியோர்களும் விவசாய பெருமக்களும் ஆகியவர்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்பு கொடுத்தனர். சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் தலி வை பிரகாஷ் அவர்களுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி PS சீனிவாசனுக்காக பாடுபடக்கூடியவர். சின்னம் உதயசூரியன். ஆகவே அவருக்காக நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அவர்கள் நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்க பொறுப்பாதங்கள் எல்லாம் தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வதற்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். உண்மைதானே? ஏன் நாங்க கேட்கலனாலும் நீங்க உதயசூரியன் தான் போகிறீங்க. ஏன்னா ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் முதற்கண் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மதசார் அமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆசியுடனும் மாவட்ட கழகத்தை செயலாளர் வை பிரகாஷ் MLA அண்ணன் அவர்களின் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, அண்ணன் யுவராஜ் அவர்களே, வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் PS சீனிவாசன் அவர்களே, உலக தமிழர்களின் ஒப்பற்ற உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.